பாருவுக்கு பீடைன்னு பேர் வச்சதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். இப்ப நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது நியாயப்படி திவ்யாக்கு தான் அந்த பேர் வச்சிருக்கணும். திவ்யா மட்டும் மத்தவங்க பண்ற தப்ப சொல்லி காட்டுவாங்களாமா. இதுவே வேற யாராவது திவ்யா பண்ற தப்ப சொன்னாங்கன்னா என்னன்னு கேக்குற பழக்கமே வர மாட்டேங்குது. வினோத் கிட்ட நீங்க பண்றது சரியில்லைன்னு யாராவது சொன்னாங்கன்னா அவரை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்கன்னு திவ்யா சொல்றாங்க. அப்படி பார்த்தா மத்தவங்க என்னதான் சொல்றாங்கன்னு வினோத் கேட்கவாத செய்யறாரு. அதை ஏத்துக்கிறதுமே ஏத்துக்காம போறதுமே அவரோட விருப்பம். ஆனா திவ்யா கிட்ட பேச வரும்போது அவங்க என்னதான் சொல்றாங்கன்னு கேட்கிற பழக்கமே இல்லையே. எனக்கு ஒரு அளவுக்கு தான் விக்ரம பிடிக்கும். ஆனா நேத்து வந்த சண்டையை பார்க்கும்போது விக்ரம் மேல கொஞ்சம் கூட தப்பே இல்ல. விக்ரம் சொன்ன எல்லா பாயிண்ட்டுமே திவ்யா என்ன பண்ணாங்களோ அதை மட்டும் தான் பேசி இருந்தாரு. உடனே திவ்யா இருந்துட்டு விக்ரம் ரொம்ப டிராமா பண்றாரு, விக்ரமோட வைஃப் நான் தப்பா பேசினேன்னு சொல்றாருன்னு அவங்க பாட்டுக்கு கதையை அளந்து விடுறாங்க. திவ்யா இவ்வளவு பண்ணுவாங்க, இத்தனைக்கு அவங்க மேல தப்பு இருக்குது. இதையெல்லாம் பார்த்தும் கூட திவ்யா தான் மாசு, திவ்யா தான் ஒன் விமன் ஆர்மின்னு வந்து கமெண்ட்ல போடுவானுங்க. இவருக்கு இதான் வேலை.